தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழ்நாட்டில் மூளை தின்னும் அமீபா நோய் பாதிப்பு இல்லை எனவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், தமிழ்நாட்டில் இந்த மூளை தின்னும் அமீபா காய்ச்சல் எப்படி சார் இருக்கு? தமிழ்நாட்டில் மூளை தின்னும் அமீபாங்கிற காய்ச்சல் சுத்தமா இல்லை. ஒரு பதட்டத்தையோ வேற மாதிரியான ஒரு இது ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கேரளாவில் ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் அங்கே நிறைய நீர்நிலைகள், மாசுபட்ட நீர்நிலைகள் நிறைய இருக்கு. லட்சக்கணக்கான நீர்நிலைகள் இருக்கு. தொடர்ச்சியாக அதிக மழை பொழிவு இருக்கிறதால எங்கே பார்த்தாலும் குளங்குட்டைகள் நிறைய இருக்கும். இது இந்த அமீபா எங்கே உருவாகுதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த குளம் குட்டை மாதிரியான மாசுபட்ட இடங்கள்ல தேங்கி நிற்கிற சேத்துல உருவாகுது. அதில் அந்த மக்கள் நிறைய குளிக்கிறாங்கன்றாங்க. குளிக்கிற போது அந்த மூக்கு வழியாக அந்த அமீபா போய் மூளையை பாதிக்குது. அதுக்கப்புறம் தான் மூளை காய்ச்சல், மயக்கம், இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து உயிரிழப்பு வரைக்கும் போகுது. அதனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட நம்ம சுகாதாரத்துறையின் சார்பில் எல்லா டீட்டிங்களுக்கும் சொல்றது, நம்ம நீர்நிலைகள் மாசுபடுத்தப்பட்ட நீர்நிலைகளாக இருந்தால் உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து அதை தூய்மைப்படுத்தணும், தூர்வாரி தூய்மைப்படுத்தணும். இந்த மாதிரியான நீர்நிலைகளில் ரொம்ப நாள் தேங்கி நிற்கிற மாசுபட்ட நீர் தேங்கி நிற்கிற குளம் குட்டைகளில் குளிப்பதை தவிர்த்து கொள்ளணும். ரொம்ப நாள் சுத்தப்படுத்தப்படாத இந்த இது போடாம, குளோரின் போடாம வாட்டர் யூஸ் பண்றத மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை, ஒரு ப்ரீகாஷன் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன சார் சொல்வீங்க? இது தொற்று நோய் இல்லை. இப்ப கேரளால பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ கொரோனா பாதிப்பு மாதிரி இங்க பரவும் அப்படிங்கிற மாதிரி அந்த பயமோ பதட்டமோ அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம இங்க தமிழ்நாட்டில் அது குறிப்பா மாநகர பகுதிகளில் பிரச்சனை இல்லை. வெளியில வந்து குளம் குட்டைகள் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுல சேறு தேங்கி நிற்கிற, ரொம்ப நாள் சேறு தேங்கி நிற்கிற இந்த பயன்படுத்தப்படாத நீர் இருந்துச்சுன்னா அந்த சேரெல்லாம் வாரிட்டு தூய்மைப்படுத்தி அதை நீர்நிலையா பயன்படுத்தி பண்ணலாம். அதர்வைஸ் அந்த மாசுபட்ட நீரில் குளிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல மாவட்டங்களில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. காய்ச்சல் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வயதானவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் போன்றோர் உடனடியாக சிகிச்சை பெறுவது அவசியம் என சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களை தவிர்ப்பதுடன் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். காய்ச்சல் பரவி வரும் சூழலில் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டியவை குறித்து அரசு மருத்துவர் தரும் ஆலோசனைகளை பார்க்கலாம். ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபீவர் வந்து தயவுசெய்து அலட்சியப்படுத்திடாதீங்க. அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அணுகி உங்களுடைய சிகிச்சைக்கான ஆலோசனை நீங்கள் பெறலாம். தயவு செய்து மருத்துவமனைகள் போய் பார்க்கறது அவசியம். இந்த மருந்தகத்தில் போயிட்டு ஒரு 2 நாள் பேராசிட்டமால் மாத்திரை கொடுங்க, ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கொடுங்க, நீங்களே வந்து சொந்தமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ளாதீங்க. இதனால் வந்து நிறைய பக்கவிளைவுகள் வரும். ஸோ கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை பேரில் தான் நீங்கள் மருந்துகள் கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு காய்ச்சல் வந்தாலும் முதல்ல காய்ச்சலோ, அதிகப்படியாக தலைவலி, இல்லை கண்களுக்கு பின்னாடி அதிகமாக வலிகள் ஏற்படுது, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்றவற்றை ஏற்படும் போது கண்டிப்பாக நீர் சத்து குறையாம பார்த்துக்கணும். அதனால அருகாமையில் இருக்க அரசு மருத்துவமனை அணுகணும். இல்லை உங்களோட ஃபேமிலி பிசிஷியன் நீங்கள் அணுகணும். கண்டிப்பாக முறையாக சிகிச்சை பெறணும். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.